பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் இடையர்பாளையம் பகுதியில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி அதிமுக வட்ட செயலாளர் ஜெகதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அவர் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட இணை செயலாளர் மணிமேகலை, குனியமுத்தூர் பகுதி செயலாளர் மதனகோபால், மாவட்ட அவைத்தலைவர் சித்திரை செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகளிருக்கு அதிகமான பெண் கமாண்டோ படையிலிருந்து, மிக்சிகன் கிரைண்டரிலிருந்து, தாலிக்கு தங்கத்திலிருந்து, அம்மா பரிசு பட்டத்திலிருந்து என்னென்ன தேவையோ இன்றைக்கு மகளிருக்கு, தாய்மார்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடைசியா உள்ளாட்சியில கூட 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் தான் அமைச்சராக இருந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து அம்மா கூடவே இருந்து அந்த பண்றவங்க இருந்து சட்டம் கொண்டு போனாங்க. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமை என்று எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கணும். அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியா இருக்கும்போது நம்ம பகுதியெல்லாம் எல்லா திட்டம் நம்ம தான் செஞ்சோம். இந்த ரோட்ல இருந்து லைட் போட்டதுல இருந்து எல்லா திட்டம், இந்த குறிச்சி கோட்டை மேம்படுத்துறது இருந்து அரசு மருத்துவமனையில இருந்து எல்லாமே செஞ்சோம். ஒரு தனி கல்லூரி கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். கோவை மாவட்டத்தை 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆத்துப்பாலம் பாலம், அவனாசியோட பாலம் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம். திமுக ஒரே ஒரு பாலத்தை ஆல்ட்ரு பண்றதுக்கு, மரப்பாலத்தை இதுவரையிலும் அந்த மரப்பாலத்தை ஆல்ட்ரு பண்றது கூட கிட்டத்தட்ட 2 வருஷமா அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் திமுக. எத்தனை பாலங்களை கட்டணும், எத்தனை இருக்கணும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை மைதானத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூடலூர் நகர செயலாளர் சையத் அனுப்கான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று புரட்சி தலைவிக்கு மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேண்பாக்கத்தில் அதிமுக சார்பில் திருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கூட்டத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாநில இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. ஆதிபராசக்தி கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் முக்குரு சுப்பிரமணியன் தலைமை வகித்து புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் வரும் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டியும் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள வள்ளலார் கோவில் மற்றும் கூத்தப்பக்கம் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழித்தேவன் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனிடையே திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து மாவட்ட செயலாளர் அருண்மொழித்தேவன் வரவேற்றார். நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆகியோருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலங்குடி, பூதங்குடி, திருச்சிற்றம்பலம், முடிகண்டநல்லூர் பகுதிகளில் உள்ள கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.